இது கொக்குழாய், இதய பூமி, தமிழர் மனமெங்கும் கந்தக வாசம் வீசும் புனித பூமி. இந்த மண் பேசாது, ஆனால் இதன் அமைதியில் 1000 கதைகள் ஒலிக்கின்றன. காலம் இதை மாற்றியிருக்கலாம், ஆனால் நினைவுகளை அழிக்கவில்லை. இந்த மண்ணின் இதயத்தில் ஒரு பெயர் மட்டும் என்றும் அணையவில்லை. அது ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அது ஒரு பெண், ஒரு நீதியின் சின்னம், கண்ணகி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கைலாயபுடை ஜெயசிங்கம். நான் கொக்குழாய் கண்ணகி அம்மன் கோவில் தலைவராக இருக்கின்றேன். 2015ஆம் ஆண்டு எனது கையால் அடிக்கல் நாட்டப்பட்டு 2025ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்துள்ளேன். அந்த வகையில் இந்த கோயிலை கட்டுவதற்காக எனது முயற்சியாலும் பொதுமக்களின் ஆதரவோடும் லண்டன் வாழ் உறவுகளின் உதவியுடனும் இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நான் நிறைவேற்றியுள்ளேன். 2023ஆம் ஆண்டு நான் ஐக்கிய ராச்சியத்துக்கு சென்று அங்கு உள்ள எமது நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரோடும் கலந்து ஆலோசித்து அவர்கள் மூலமாக கிடைத்த நிதியுதவியின் காரணமாகவே இந்த கோயிலை கும்பாபிஷேகம் செய்கிற அளவுக்கு அந்த லண்டன் வாழ் மக்கள் தான் எனக்கு உதவி செய்தவர்கள். கொக்குழாய் கண்ணகி அம்மன் கோயில் லண்டன் கிளையண்டை உருவாக்கி அதிலே தலைவராக எமது ஊரைச் சேர்ந்த சதாசிவம் கமலநாதன் என்பவரை தலைவராகவும் மயில்வாகனம் சிவரஞ்சன் என்பவரை பொருளாளராகவும் அங்கே நியமித்து அங்கே ஒரு கிளையை நான் உருவாக்கியதன் மூலமாகவே இன்றும் கூட அந்த கிளையின் உதவி செய்கிறது போல வேற எந்த ஒரு நபருமோ எங்களுக்கு உதவி செய்யலை இதுவரையிலே. இனவாதத்தின் பிடியில் சிக்கிய இந்த தீவு அதன் உச்ச கொடூரத்தில் இந்த மண்ணை அதன் மக்களிடமிருந்து பிரித்தது. வீடுகள் இருந்தன, ஆனால் உயிர்கள் இல்லை. தெருக்கள் இருந்தன, ஆனால் பாதங்கள் இல்லை. ஆனால் எல்லாம் இழந்த போதும் ஒரு விடயம் மட்டும் இழக்கப்படவில்லை, அது நினைவு. ஒரு நாள் அவர்கள் திரும்பி வந்தார், வீடுகளுக்காக அல்ல, தங்களின் அடையாளத்திற்காக. ஒரு கேள்வி எழுந்தது, இந்த மண்ணின் அடையாளம் எங்கே? அந்த கேள்வியே ஒரு கனவாக மாறியது. திரு சதாசிவம் கமலநாதன் அவர்களின் அர்ப்பணிப்பான எண்ணம் உழைப்பாக மாறியது. உழைப்பு வடிவமாக மாறியது. வடிவம் அடையாளமாக மாறியது. நான் லண்டன் சென்றிருந்த வேளை எனது தம்பி சதாசிவன் கமல்நாதன் அவர்களுடன் உரையாடும் போது அவர் என்னை கேட்டுக்கொண்டார், அண்ணன் என்ன இன்னும் இது கட்டுற கண்டு. அப்ப நான் சொன்னேன், அவருக்கு இந்த பெரிய கோயிலை கட்டினாங்கள், இந்த முன்னுக்கு ஒரு வளைவு அமைச்சா நல்லா இருக்குன்னு சொன்னார். அண்ணன் கட்டுவோம் அண்ணன் என்று. எனக்கு அப்ப சொன்ன உடனே ஒரு சொக்கா போச்சு. என்ன டக்கண்டு சொல்லுது, இல்லைன்னா கட்டுவோம், நீ கட்டுங்கோண்டு தான். அதுக்கு நான் எந்த பங்களிப்புல நான் கட்டுறேன், எந்த செலவுல நான் கட்டுறேன்னு சொல்லி அந்த வகையிலே கமல்நாதனின் அந்த என்ன கரு எனக்கும் அப்போது உந்து சக்தியாக இருந்தது. அண்ணா கட்டுவோம், நீ ஒன்றுக்கும் யோசியாத என்ன கட்டுவோம் நாங்கள். அந்த வகையிலே அவரை தாயாராக சதாசிவம் மனோன்மணி என்பவர் அவர் தாயார் மூலமாக அடிக்கல் நாட்டப்பட்டு இனிதே நிறைவுற்றிருக்கிறதை நீங்கள் இப்பொழுது கண்கொள்ளா காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வளைவு ஒரு கட்டடம் அல்ல, இது ஒரு கதவு. கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கானது. கனகசபை சதாசிவம் அவர்களின் நினைவாக அவரது மகன் திரு சதாசிவம் கமலநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட இது ஒரு அழிக்க முடியாத அடையாளம். ஒரு கனவு ஒரு மனத்தில் பிறந்தது. அது சமூகத்தின் ஆற்றலால் நனவானது. இது ஒரு விழா மட்டுமல்ல, இது மரபின் நினைவு, இது மரியாதையின் மொழி, இது ஒரு சமூகத்தின் ஆன்மா பேசும் தருணம். அதுக்கான செலவு கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் வரும். அந்த வளைவினுடைய உறுதி எனக்கு தான் தெரியும். அந்த வளைவு 6 அடி ஆழம், கீழே ஆழம், அப்படியெல்லாம் ஒரு
உறுதியான ஒரு வளைவாகத்தான் அதை நான் அமைச்சிருக்கின்றேன். அந்த வகையிலே கமல்நாதன் இந்த கோடிக்கணக்கான ரூபாய் கமல்நாதன் இந்த கோயிலுக்காக செலவழித்திருப்பாருன்னு நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட. அந்த வகையிலே நான் இந்த கமல்நாதனுக்கு என் உயிருள்ள வரையும் அவரை நான் மறக்காத அளவுக்கு நாதன் எனக்கு இந்த கோயில் கட்டுமான பணிக்கான உதவிகளை செய்ததற்கு அவருக்கு நான் முதற்கண் நன்றி செல்ல கடமைப்பட்டுள்ளேன். அந்த மரியாதையின் அடையாளமாக திருமதி சதாசிவம் மனோன்மணி அம்மா அவர்களுக்கு பரிபாலன சபை தலைவர் திரு கைலாய பிள்ளை ஜெயசிங்கம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செலுத்துகின்றார். நன்றியின் மொழி தொடர்கிறது. திரு சதாசிவம் தவராசா அவர்கள் அதே மரியாதையை மீண்டும் வழங்குகின்றார். ஒவ்வொரு தொடக்கத்திற்கும் ஒரு ஒளி தேவை. அந்த ஒளியை ஏற்ற பல கரங்கள் ஒன்றாக இணைகின்றன. திரு சதாசிவம் தவராசா, திருமதி தவராசா இசைஞானவதி, சதாசிவம் சுமதி, திரு கெஜரூபன் மோகனா மற்றும் முன்னாள் தலைவர் திரு கானா நடன சபாபதி ஆகியோர் இணைகின்றனர். இந்த கட்டுமானத்தின் போது நான் பல கஷ்டங்களை எதிர்நோக்கி இருந்தேன். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் எனது நிர்வாகம் என்னோடு இருந்தாலும் பூரணமான ஒத்துழைப்பை ஒருவரும் எனக்கு வழங்கவில்லை. நான் லண்டன் சென்று வந்ததும் குடி கலைத்த போது கூட நான் கட்டுமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்திலும் கூட பலர் அங்கு வந்து என்னோடு கலந்துரையாடியது கூட குறைந்த காலமே. ஆனா அதே நேரம் இந்த நாதன் ஒவ்வொரு நாளும் எடுப்பார். எனக்கு சிங்கண்ண என்ன இந்த கட்டம் போகுது, எப்படி போகுது, ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. அவர் சொல்ற ஒரு வசனம் தான், நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க என்று சொல்லி அவர் அங்குள்ள லண்டன்ல உள்ள நண்பர்களையும் சேர்த்து ஒரு திறம்பட இந்த கோயிலை கட்டி முடித்தமைக்கு முதற்கண் சதாசிவம் கமல்நாத் என்பதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த வளைவானது அது அலங்கார வளைவு, சும்மா வளைவில்லை, அலங்கார வளைவு. அதுக்கு அந்த அந்த கட்டடம் கட்டுறதுக்கு நியாயமான செலவு, நியாயமான கூலி, நியாயமான கம்பி. ஆனால் கட்டிடம் அப்படித்தான் அமைச்சிருக்கு. ஆகவே இந்த கமலநாதன் இந்த உந்து சக்தியால் அவர் இப்படி ஒரு வளரை அமைக்க முன்வந்து எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல சிங்கண்ண நீங்க செய்யுங்கோ, ஒன்றுக்கும் யோசிக்காதீங்கன்னு சொல்லி இறுதி வரையும் பணம் நான் கேட்க தந்து கொண்டிருந்தவர். ஆகவே அவருக்கு என்ற மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, என்னோடு எனது நிர்வாகத்தில் இருந்த செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கண்ணகி அம்மாவின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு நினைவின் தொடர்ச்சியாக ஒரு குடும்பத்தின் அர்ப்பணிப்பில் இந்த நுழைவாயில் உருவானது. புதிய தலைமுறை அந்த நினைவுகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்றனர். ஒரு பெருமையின் தருணம், ஒரு வரலாறு எழுதப்படும் கணம். அந்த நினைவின் தொடர்ச்சியாக அவரது பேத்திகளான செல்வி திசானா கமலநாதன் மற்றும் செல்வி மோகிதா கமலநாதன் நுழைவாயிலை திறந்து வைக்கின்றனர். இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல, இது தலைமுறைகளை இணைக்கும் ஒரு பாலம், ஒரு ஆலயம், ஒரு சமூகத்தின் இதயம். அந்த இதயம் இன்றும் துடிக்கிறது. மண் அழிக்கப்படலாம், வீடுகள் இடிக்கப்படலாம், ஆனால் நினைவுகள், நம்பிக்கைகள் மீண்டும் எழும். அந்த எழுச்சியின் வாசல் கொக்குளாய் கண்ணகி அம்மன் அலங்கார வளைவின் நுழைவாசல். பாசமழை பொழியும் பத்தினியாள் எங்கள் பாவவினை தீர்க்கும் கண்ணகையாள். ஆசை மலர் தூவுகின்றோம் அன்பினால் எம்மை ஆதரித்து அருளிடுவாள் கிங்கிணியாள். நீயேயம் சாமி அம்மா, இது எங்கள் பூமி அம்மா. தாயே நீதானே எம்மை ஏற்றி வைத்த ஏணியே, தாயே நீதானே எம்மை ஏற்றி வைத்த ஏணியே. நீயேயம் சாமி அம்மா, இது எங்கள் பூமி அம்மா. தாயே நீதானே எம்மை ஏற்றி வைத்த ஏணியே, தாயே நீதானே எம்மை ஏற்றி வைத்த ஏணியே. அறியாத்தை நடந்த மண்ணின் பெரியாத்தா இவள் தானே, எங்கள்
வரலாற்றை தாங்கி நிற்கும் வல்ல தெய்வம் தாய்தானே. அரியாத்தை நடந்த மண்ணின் பெரியாத்தா இவள் தானே. எங்கள் வரலாற்றை தாங்கி நிற்கும் வல்ல தெய்வம் தாய்தானே. பாசமழை பொழியும் பத்தினியாள் எங்கள் பாவவினை தீர்க்கும்